Today unit 4 hydrogen lessons பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வால்யூமில் யூனிட் 4 ஹைட்ரஜன். ஓகே, ஹைட்ரஜனோட இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். ஹைட்ரஜன் இஸ் எ சிம்பிளஸ்ட் ஆட்டம் விச் கண்டெயின் 1 electron 1 protons. ஓகே, நியூக்ளியஸ் டிசைஸ் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். நியூக்ளியஸில் ஒரு ப்ரோட்டான் இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னது ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதேமாரி 1 ப்ரோட்டான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். These are simplest atoms in contrast to other elements. Okay, அதே மாதிரி its valence electron indirectly in the sphere of action of the nucleus. ஸோ இப்படி இந்த எலக்ட்ரான் வந்து டைரெக்டாக நியூக்ளியஸை கூட இருக்கும் ஆக்ஷன் ஆகிருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கக்கூடியது தான். அதேமாதிரி அதர் ஆட்டம் மாரியே எக்ஸப்ட் ஹீலியத்து மாரியே, ஹீலியத்தை தவிர மற்ற எல்லா எலிமெண்ட்ஸ் மாரியே என்ன இருக்கும், அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து டைரெக்டாக நியூக்ளியஸுடைய ஆக்ஷனில் தான் இருக்கும். Okay, hydrogen how many electrons? 1 electrons 1 proton. So that is a simplest atom. The simplest atom, hydrogen atom. Okay, simplest atom 1 electron இருக்கும், 1 proton present இருக்கும். எக்ஸ்ட்ரா எப்படி மற்ற அதர் எலிமெண்ட்ஸ் மாதிரியே இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த எலக்ட்ரான்ஸ் கிட்ட டைரெக்டாக ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஆக்ஷன் இருக்கும், எக்ஸப்ட் ஹீலியத்தை தவிர. ஓகே, நெக்ஸ்ட் புரிஞ்சுதா? ஹைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் தி சிம்பிளஸ்ட் ஆட்டம். நெக்ஸ்ட்டு இன்வேரியபிளி ப்ரெசர் இன் மோஸ்ட் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும். இட் இஸ் மீன்ஸ் ஹைட்ரஜன் ப்ரெசர் இன் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸில் ப்ரெசண்டாக இருக்கும். ஏன்னா வி கம் அக்ராஸ் அவர் டெய்லி லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் ஃபார்ம்லானது H2O. ஸோ H2Oங்கிறது காம்பவுண்ட், அதில் ஹச்சுங்கிற எலிமெண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. கார்போஹைட்ரேட் லைக் தட் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், C6H12O6 ஹைட்ரஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் எல்லாம் ஹைட்ரஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஸோ அமினோ ஆசிட்ஸ்லையும் ஹைட்ரஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இட் இஸ் இன்வேரியபிளி ப்ரெசன்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ். Okay, we come across in daily life, our daily life. Okay, daily life கூட வாட்டருங்கிற காம்பவுண்ட், கார்போஹைட்ரேட் காம்பவுண்ட்ஸ், ப்ரோட்டீன்ஸில் ஹைட்ரஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். Do you understand? Hydrogens invariable present in most of the compounds. The compounds such as water, carbohydrates, proteins. Okay, we come across in our daily life யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் காம்பவுண்ட், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸில் ஹைட்ரஜன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, it has unpaired electrons. Okay, as it has unpaired electron, it reactive இருக்கும். ஏன்னா அதில் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். ஹைட்ரஜனுடைய எத்தனை இருக்கும், ஒரே 1s ஆர்பிட்டல். ஹவு மெனி எலக்ட்ரான்? திட் இஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். சிங்கிள் எலக்ட்ரான் பேர் தான் இது அன்பேர்ட் எலக்ட்ரான் சொல்லக்கூடியது. பேர்டு எலக்ட்ரான் அப்படின்னா இது பேர்டு எலக்ட்ரான்ஸ், இது அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ சிங்கிள் எலக்ட்ரான். ஸோ இதனால் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஹைட்ரஜன் இஸ் ஏ ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸு. எக்ஸிஸ்ட் டை அட்டாமிக் மாலிகுல்ஸ். உங்களுக்கு தெரியும், 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. டை அட்டாமிக் மாலிகுல்ஸ், இட் இஸ் ஏ அட்டாமிசிட்டிஸ். ஏன்னா H2 தான் எக்ஸிட் ஆகிருக்கும். இட்ஸ் ஏ டை அட்டாமிக் மாலிகுல் அண்ட் எக்ஸிஸ்ட் இஸ் ஏ டை அட்டாமிக் மாலிகுல். H2 தான் எக்ஸிட் ஆகிருக்கும். however the abundance of hydrogen gas in earth atmosphere very small. ஸோ எர்த் அட்மாஸ்பியரில் வந்து ஹைட்ரஜனோட டைஅட்டாமிக் கேஸ் என்னது வெரி ஸ்மாலாக தான் இருக்கும். எர்த் அட்மாஸ்பியரில் ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும். டைஅட்டாமிக் மேலே எக்ஸிட் ஆகிருக்கும். ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதால தான் ரீசன் ஆஸ் அப்படிங்கிறது ஒரு ரீசன் சொல்கிறோம். இட் ஹேஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், இட் இஸ் ஏ ரியாக்டிவ். ஹைட்ரஜன் இஸ் ஏ ரியாக்டிவ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இன்ட்ரோடக்ஷனை சொல்லியிருக்கோம். இன்ட்ரோடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளஸ்ட் ஆட்டம், ஒரு எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது அதர் எலிமெண்ட் மாதிரியே இந்த நியூக்ளியஸோட அட்ராக்ஷனில் தான் எலக்ட்ரான் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்டில் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம டெய்லி லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸில் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஹைட்ரஜனில் அன்பேர்ட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் இட் இஸ் ஏ ரியாக்டிவ் எலிமெண்ட் சொல்லியிருந்தோம். ஸோ இட் இஸ் எக்ஸிஸ்ட் அஸ் டைஅட்டாமிக் மாலிகுல் எக்ஸிட் ஆகிருக்கும். ஸோ அப்போ டைஅட்டாமிக்கில் எர்த் அட்மாஸ்பியரில் இருக்க ரொம்ப வெரி ஸ்மாலாக தான் இருக்கும். யார் அதிகமாக இருப்பான்னு கேட்டால் நைட்ரஜன், ஆக்சிஜன் தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, எர்த் அட்மாஸ்பியரில். ஸோ ஹைட்ரஜன் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும், வெரி ஸ்மாலாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதோடைய பொசிஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள்ஸ். இதை கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். பொசிஷன் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லுக் அட் தி பீரியாடிக் டேபிளில் பாருங்கள். பீரியாடிக் டேபிள் பாருங்கள். பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜன் எங்கே இருக்குது பாருங்கள். லுக் அட் திஸ், இதுதான் ஹைட்ரஜன். ஓகே, ஒரு க்ரீன் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜனுடைய பொசிஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இது கீழே இருக்கக்கூடிய வந்து அல்கலி மெட்டல்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. கீழே இருக்கக்கூடிய அல்கலி மெட்டல்ஸ் லித்தியம்,
சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இதெல்லாம் அல்கலி மெட்டல்ஸ். இது ஹைட்ரஜனுங்கிற அல்கலி மெட்டல் கிடையாது. ஹைட்ரஜன் எங்கே இருக்குது பார்த்துங்க, இதில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் அல்கலி மெட்டல்ஸ். இதில் இருக்கிறது நோபல் கேஸஸ். இது நோபல் கேஸஸ். ஓகே, நோபல் கேஸ் எக்ஸப்ட் 17 குரூப்பில் பாருங்கள். 17 குரூப் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்க மாதிரி. இது 17 குரூப். 18 குரூப்பை விட்டுருங்க. இப்போ ஹைட்ரஜனோட பொசிஷன் நமக்கு எங்கே தெரியும், இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஓகே, அது அல்கலி மெட்டல்ஸ் கிடையாது. ஸோ அல்கலி மெட்டல் கிடையாது. ஆனால் பட் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு குரூப்போடைய டாப் பொசிஷனில் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே ஓகே நவ் hydrogen has the electronic configuration. Hydrogen electronic configuration is the atomic number 1. So, 1s1. It is electronic configuration of hydrogen. That is 1s1. Okay, the 1s1 அப்படிங்கிறது எதை resemble பண்ணுது அப்படின்னு கேட்டால் resembles with ns1 configuration of alkali metals. ns configuration of alkali metal configuration resemble பண்ணுது. ns1 alkali metalலாம் லித்தியம் இருக்கு இல்லையா, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் இருக்கு இல்லையா, இந்த அல்கலி மெட்டலோட ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் அது ns1. ஹைட்ரஜனை தவிர ஹைட்ரஜனுங்கிறது 1s1. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி இருக்குதா, இந்த 1s1 ஹைட்ரஜன் ஹேஸ் ஏ 1s1 கான்ஃபிகரேஷன் விச் ரிசம்பிள் வித் ns எலக்ட்ரானிக் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்ஸ் அப்படிங்கிறது அந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சிசி சொல்லக்கூடியது. ஸோ சிமிலாரிட்டிஸ் வித் தம். ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து அவருடைய ஹைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எதோட சிமிலாரிட்டிஸ் இருக்குது, இந்த அல்கலி மெட்டலோடைய ப்ராப்பர்ட்டிஸோட சிமிலராக இருக்குது. ஸோ என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட், ஹைட்ரஜன் ஹேஸ் அ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. the 1s1 which resembled with ns1 general valence electronic configuration of alkali metal. அந்த 1s1 கான்ஃபிகரேஷன் வந்து எதை ரெசம்பிள் பண்ணுது அப்படின்னா நம்ம அல்கலி மெட்டலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட ரெசம்பிள் பண்ணுது. ஷோ சிமிலாரிட்டிஸ் வித் தம். அப்போ என்னென்ன அந்த அல்கலி மெட்டலோட ஹைட்ரஜன் வந்து என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். 3 சிமிலாரிட்டிஸ் இருக்குது அல்கலி மெட்டலுக்கும் ஹைட்ரஜனுக்கும். ஹைட்ரஜன் அல்கலி மெட்டலுக்கும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ். அல்கலி மெட்டல்ஸ் என்னென்ன, லித்தியம், சோடியம், பொட்டாசியம் வரக்கூடிய அல்கலி மெட்டல். ஸோ ஹைட்ரஜன் H2க்கும் இதுக்கு என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் ஃபார்ம் யூனிபாசிட்டிவ் அயான்ஸ். யூனிபாசிட்டிவ்னா ஒரே ஒரு அயான்ஸ், அதாவது யூனிபாசிட்டிவ் அயான்ஸ். லைக் அல்கலி மெட்டல் என்ன செய்யும், இது எல்லாமே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் லாஸ் பண்ணும். ப்ளஸ் மீன்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ லித்தியம் ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிட்டால் நோபல் கேஸாக மாறிடும். சோடியம் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு நோபல் கேஸாக மாறிடும். ஸோ Na+, K+, CS, Na2+லாம் ஃபார்ம் பண்ணாது. ஓகே, எந்த ஒரு ஆட்டம் வந்து எப்போ அயான்ஸாக சேஞ்ச் ஆகும்னா எலக்ட்ரான் லாஸ் பண்ணும். அப்போ அந்த எலக்ட்ரான் லாஸ் பண்ண உடனே அந்த ஆட்டம் என்னவா கன்வெர்ட் ஆகணும், நோபல் கேஸாக கன்வெர்ட் ஆகணும். இப்போ Na அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் தான் லாஸ் பண்ண முடியும். ஸோ Na+. ஆனால் கால்சியம் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் 20, 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ண முடியும். 2+ தான் இருக்க முடியும். ஏன்னா 20 18 மாறணும், 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும். ஸோ லாஸ் பண்ணாதான் அயன்ஸாக மாற முடியுது. ஸோ அப்போ அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே என்ன, Na+, Li, K+, CS+. அதேமாரி தான் H வந்து என்ன செய்யும், ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் லாஸ் பண்ணும். இட்னா ஹைட்ரஜன் ஃபார்ம் யூனிபாசிட்டிவ் அயான்ஸ் லைக் அல்கலி மெட்டல்ஸ் Na+, K+, CS+ மாதிரியே என்னது ஹைட்ரஜனும் யூனிபாசிட்டிவ் அயான்ஸை ஃபார்ம் பண்ணுது. பாயிண்ட் 1. ரெண்டாவது பாயிண்ட்ஸ், இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் ஃபார்ம்ஸ் ஹாலைட்ஸ். ஹைட்ரஜன் வந்து ஹாலஜன் கூட சேரும்போது நல்லா வச்சுங்க, ஹைட்ரஜன் ஒரு ஹாலைட்ஸ் X2 like that, F2, Cl2, Br2, I2. ஸோ ஹாலஜன் சொல்லக்கூடியது. ரெண்டு கம்பைன் ஆகணும், ஹைட்ரஜனும் ஹாலஜன் கம்பைன் ஆகணும் H2. ஸோ 2HX, HXங்கிற காம்பவுண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். HX தான் காம்பவுண்ட் பண்ணும். இதேமாரி சோடியமும் சோடியம் X தான் ஃபார்ம் ஆகும். எக்ஸுங்கிறது Cl இருக்கலாம், F, Br அப்படி இருக்கலாம். ஸோ அதேமாதிரி இது என்ன ஃபார்ம்ஸ் ஹாலைட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. லைக் HX தான் ஃபார்ம் பண்ணும். HX எப்படி வந்து அல்கலி மெட்டல்ஸ் வந்து இப்படி ஹாலஜன் கூட NaX ஃபார்ம் பண்ணிச்சோ, ஐ மீன்ஸ் NaClன்னு சொல்லுவோம் இல்லையா, NaCl ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் HClலும் ஃபார்ம் ஆகும். இப்படியே NaCl எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதேமாதிரி HCl ஃபார்ம் பண்ணும். ஆனால் பட் கால்சியம் சேர்ந்தா என்ன செய்யும், கால்சியம் குளோரைடு தான் ஃபார்ம் ஆகும், CaCl2. அலுமினியம் தான் AlCl3 ஃபார்ம் ஆகும். ஸோ அதுமாரி இல்லாமல் அதேமாதிரி ஹாலைட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இதுமாதிரி இட் ஃபார்ம்ஸ் ஹாலைட்ஸ் லைக் அல்கலி மெட்டல்ஸ். அண்டு இட் ஃபார்ம் ஆக்சைடு H2O ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஆக்சிஜன் வேலன்சி 2, ஸோ H2O தான் போடணும். இப்போ இதேமாரி என்ன செய்யும், Na2Oவும் அப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, Na2 அல்கலி மெட்டல் இப்படி தான் ஃபார்ம் ஆகும். Li2O ஃபார்ம் பண்ணும், இப்படி தான் ஃபார்ம் பண்ணும்.
ஸோ இப்போ அல்கலி மெட்டல்ஸ் எப்படி வித் ஆக்சிஜன் கூட ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுதோ அல்கலி மெட்டல் அது Na+O2 gives Na2O ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ஆக்சிஜன் வேல்ஸ் 2 இதுமாரி ஆக்சைடாக ஃபார்ம் பண்ணும். வித் ஆக்சிஜன் கூட ஆக்சைடு இது எலிமெண்ட்டு இது காம்பவுண்டு எப்படி ஒரு ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுதோ அதேமாரி தான் வாட்டரும் ஹைட்ரஜனும் ஆக்சைடு கூட என்ன செய்யும் இதுமாரி காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணும். H2O அப்படி ஃபார்ம் பண்ணும். அதுமாரி தான் ஃபெராக்சைடு ஃபார்ம் பண்ணும். அடுத்து ஃபெராக்சைடு அப்படிங்கிறது H2O2 தட் இஸ் பெராக்சைடு. ஸோ அதேமாரி அல்கலி மட்டும் அப்படி தான் Na2O2 மாரி ஃபெராக்சைடை ஃபார்ம் பண்ணும். அடுத்து சல்ஃபைடு அப்படி தான் லைக் சல்ஃபைடு அப்படின்னா H2S. அப்போ அல்கலி மட்டும் எப்படி ஃபார்ம் ஆகும் Na8S. டு அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா சொல்லுங்க. இட் ஃபார்ம்ஸ் ஹாலைட்ஸ், ஆக்சைட்ஸ், ஃபெராக்சைட்ஸ் அண்ட் சல்ஃபைட்ஸ் லைக் அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்ஸ் NaX, Na2O2, Na2 ஆக்சைடு, Na2O2 ஃபெராக்சைடு, Na2 சல்ஃபைடு இது எப்படி ஃபார்ம் பண்ணுதோ அதேமாரி ஹைட்ரஜனும் ஹாலைட்ஸு, ஆக்சைடு, ஃபெராக்சைடு, சல்ஃபைடு அதேமாரி காம்பவுண்ட்லேயே ஃபார்ம் அதே வேலன்ஸோட ஃபார்ம் பண்ணுது. டு அண்டர்ஸ்டாண்ட்? அட் லாஸ்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இட் ஆல்சோ ஆக்ட் as a reducing agents. அல்கலி மெட்டல்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட்டு அதே மாதிரி ஹைட்ரஜனும் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இது எல்லாமே ஹைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதுமாரி அல்கலி மெட்டல்ஸ் மாதிரியே செலக்ட் பண்ணுது. அல்கலி மெட்டல் மாதிரியே யூனிக் பாசிட்டிவ் அயன்ஸை ஃபார்ம் பண்ணும். அல்கலி மெட்டல்ஸ் மாதிரியே ஹாலைட்ஸு, ஆக்சைடு, ஃபெராக்சைடு, சல்ஃபைடு ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இதுவும் என்னது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ஐ மீன்ஸ் ஹைட்ரஜன் ஆல்சோ ஆக்ட் as a reducing agent. ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியது, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க. ஐ மீன்ஸ் லாஸாக எலக்ட்ரான் என்ன செய்யும் என்ன செய்யும் Na+ஆக மாறும். எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியது, எலக்ட்ரான் கியூ கொடுக்கக்கூடிய. ஸோ இது ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுது. ஸோ அப்போ இது ரெடியூசிங் ஏஜென்ட் பண்ணுறதுல ஹைட்ரஜனும் என்னது ஹைட்ரஜன்ஸ் ஆல்சோ ரெடியூசிங் ஏஜென்ட்ஸு. ஸோ இது எல்லாமே சிமிலாரிட்டிஸ் ஹைட்ரஜனுடைய சிமிலாரிட்டிஸ் வித் அல்கலி மெட்டல்ஸு. ஓகே. அண்ட் தென் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அது சேமாக இருந்தாலும் சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஹவெவர் அன்லைக் கிடையாது, அன்லைக் அல்கலி மெட்டல்ஸ். அப்போ என்னெல்லாம் அன்லைக் அல்கலி மெட்டல்ஸ்? அல்கலி மெட்டலோடைய அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டலோடைய அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 377 520 தான் இருக்கும். இது அல்கலி மெட்டலோட அயனைசேஷன் எனர்ஜி. பட் ஆனால் ஹைட்ரஜனோட அயனைசேஷன் எனர்ஜி பாருங்கள் 1000 சம்திங்கில் இருக்கு பாருங்கள். ஸோ விச் ஹையர் தென் அல்கலி மெட்டல். அல்கலி மெட்டலை விட ஹைட்ரஜனோட அயனைசேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது 1314 கிலோஜூல் மோல்ஸ் இது அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே. என்ன ரீசன் தெரியுமா? ஹைட்ரஜனில் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு அட்டான் தான் இருக்கும், ஸ்ட்ராங்லி பாண்டாக இருக்கும். ஓகேயா? ஆனால் அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லித்தியம் அப்படின்னா இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்கும். அப்போ அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஈஸியான செஞ்சு இது ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் ஸ்ட்ராங்லி பாண்டாக இருக்கும். சைஸ் ஆஃப் தி ஆட்டம் வந்து ஸ்மாலாக இருக்கும்போது லார்ஜர் அயனைசேஷன் எனர்ஜி நம்ம படிச்சிருப்போம். அயனைசேஷன் எனர்ஜி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருப்போம். அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது ஸ்மால் சைஸ் ஆஃப் தி ஆட்டமாக இருக்கும்போது நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கு இடையில் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ராங்லி பாண்ட். இங்கே அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ லெஸ் அயனைசேஷன் எனர்ஜி தான். ஓகே. அல்கலி மெட்டல்ஸ் வந்து ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணுறப்ப ஹைட்ரஜன் இஸ் வெரி ஸ்மாலஸ்ட் ஆட்டம். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்லி ஒன் எலக்ட்ரான் ஸ்ட்ராங்லி பாண்ட் வித் ஹைட்ரஜன். So strongly bond with the nucleus. So higher energy is required to remove the electron from hydrogen atom. ஸோ இப்போ 1000 சம்திங்கில் இருக்கும். ஆனால் அல்கலி மெட்டலில் பார்த்தா 370 520 தான் இருக்காங்க. அல்கலி மெட்டலுங்கிற லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அதை சொல்கிறது அதெல்லாம் அந்த ரேஞ்சு சொல்லிட்டோம். ஸோ இப்போ அல்கலி மெட்டலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லெஸ்ஸாகவும் ஹைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்கும். ஹைட்ரஜன் மச் ஹையர் தென் அல்கலி மெட்டல். ஸோ இதான் டிஃப்ரென்ஸு. மீது மேலே உள்ள 3 பாயிண்ட்டு லைக். So unlike alkali metal which have ionization energy ranging from 370 to 520 kilojoule mole inverse. Kilojoule mole inverse express ionization energy unit. Hydrogen has 1314 kilojoule mole inverse. Hydrogen which is much higher than alkali metals. So இதோடைய difference இந்த 3 பாயிண்ட்டும் லைக் இது அன்லைக். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். லைக் ஃபார்மேஷன் ஆஃப் ஹாலைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஹாலைட்ஸ் ஃப்ரம் தி ஹாலஜன். ஒரு ஹாலஜன்ஸ் எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் Cl2 இது எப்படி ஹாலஜனாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா Cl மைனஸாக ஃபார்ம் ஆகும். ஆனால் ஒரு Cl ஆட்டங்கிற ஒரு எலக்ட்ரான் தான் மட்டும் கெயின் பண்ணும். அப்போ 2 Cl வந்து இதை ஹாலைட் அயன்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு என்ன செய்யும் 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணால் 2 Cl மைனஸ் ஃபார்ம் ஆகும்.
ஸோ ஹாலஜன்லேருந்து எப்படி ஹாலைட் ஃபார்ம் பண்ணுமோ அதேமாரி ஹைட்ரஜன் ஆல்சோ ஹேஸ் டெண்டன்ஸ் டு கெயின் 1 எலக்ட்ரான் டு ஃபார்ம் ஹைட்ரைட்ஸ். எப்படி வரும் சிஎல், லுக் அட் திஸ் சிஎல். ஏன்னா சிஎல் நமக்கு தெரியும் ஃப்ளூரின் ஹாலஜன்ஸ் பாருங்கள், எலக்ட்ரானை லாஸ் பண்ணக்கூடாது, எலக்ட்ரானை கெயின் பண்ணும். என்ன ரீசனு நல்லா தெரிஞ்சுங்க. எலக்ட்ரான் ஹாலஜன்ஸ் அப்படிங்கிறது இதுதான் ஹாலஜன்ஸ். இது நோபல் கேஸ். எந்த ஒரு ஆட்டமாக இருந்தாலும் எலக்ட்ரான் லாஸ் பண்ணி இல்லை கெயின் பண்ணி நோபல் கேஸாக மாறும். ஸோ இப்போ ஃப்ளூரின் வந்து நோபல் கேஸாக மாறணும்னா 7 எலக்ட்ரான் லாஸ் பண்ணி ஹீலியமாக மாறுறதை விட ஒரு எலக்ட்ரானை மாறி என்ன செய்யணும், நியானாக மாறிடும். ஸோ எஃப் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி என்ன மாறிடும், எஃப் மைனஸாக மாறிடும். ஹவு மெனி எலக்ட்ரான், 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே 9 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, அந்த 10 எலக்ட்ரானுங்கிறது தான் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லக்கூடியது. ஸோ அப்போ இதான் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ண ஒரு எலக்ட்ரான் தான் கெயின் பண்ண முடியும். ஸோ இது ஆக்சிஜனாக இருந்தால் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணால் தான் நோபல் கேஸாக மாற முடியும். லுக் அட் திஸ், புரிஞ்சுதா? ஸோ நோபல் கேஸாக மாறும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய லித்தியம் வந்து நோபல் கேஸாக மாறணும். என்ன செய்யணும், ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் ஹீலியமாக மாறிடும். சோடியம் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் நியானாக மாறிடும். ஸோ இவங்களும் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுவாங்க, இவங்களாம் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணி தான் நோபல் கேஸாக மாறுவாங்க. இவங்க ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணி நோபல் கேஸாக மாறுவாங்க, கரஸ்பாண்டிங் நோபல் கேஸாக மாறுவாங்க. இவங்க ஒரு 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணி கரஸ்பாண்டிங் நோபல் கேஸாக மாறுவாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ நான் இந்த குரூப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குரூப். இதுதான் ஹாலஜன் சொல்லக்கூடியது. ஸோ எப்படி ஃப்ளூரின் வந்து என்ன செய்ய முடியும், ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு ஃப்ளூரின் ஓகே வாட் இஸ் எஃப் மைனஸாக மாறும். ஸோ அதேமாரி ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி ஹைட்ரைடாக மாறும். ஹச் மைனஸ் பேர் என்னது, ஹைட்ரைடு, HYDRIDE ஹைட்ரைடாக ஃபார்ம் ஆகுது. ஹாலஜன்ஸ் எப்படி வந்து ஒரு எலக்ட்ரானை ஃபார்ம் ஆகிட்டு, இது பேர் ஹாலைடு, இது பேர் ஹாலஜன். எப்படி வந்து ஹாலைடு ஃபார்ம் ஆனிச்சு ஃப்ரம் ஹாலஜன்லேருந்து, அதேமாரி ஹைட்ரைடு ஃபார்ம் ஆகும், ஹைட்ரைடு ஃப்ரம் தி ஹைட்ரஜன்லேருந்து. ஸோ ஹாலஜன் மாரி இப்போ ஹாலஜனுடைய சிமிலாரிட்டி சொல்ல போகிறோம். ஹாலஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஓகே, முன்ன அல்கலி மெட்டலுக்கும் ஹைட்ரஜனுக்கு சிமிலாரிட்டி சொன்னோம், அதேமாரி ஹாலஜனுடைய சிமிலாரிட்டி சொல்லிகிட்டு இருக்க போகிறோம். புரிஞ்சுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? பாயிண்ட் பாருங்கள். லைக் ஃபார்மேஷன் ஆஃப் ஹாலைட்ஸு ஃப்ரம் தி ஹாலஜன்ஸ். ஸோ அதேமாரி ஹைட்ரஜன் ஆல்சோ ஹேஸ் டெண்டன்சி கெயின் 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஹச் மைனஸ் ஆகும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவே தான் ஹைட்ரைட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஹச் மைனஸ் whose electronic configuration similar to noble gas. இப்போ H minus உடைய கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா how many electrons H minusல? Do you think how many electrons in H minus? 2 electrons. That is ஹீலியத்தோட எலக்ட்ரான். that is noble gas உடைய கான்ஃபிகரேஷன். Do you understand? ஹைட்ரஜன் how many electron? ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இப்போ ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணால் என்னது H மைனஸாக மாறும். ஸோ 2 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். how many proton? 1 proton. here 1 proton. இங்கே ஒரு ப்ரோட்டான் ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருந்தது ஒரு ஆட்டத்தில். ஆனால் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணால் என்ன மாறிடும், ஒரு ப்ரோட்டான் இருக்கும் ஆனால் 2 எலக்ட்ரான் இருக்கும். அதான் H மைனஸுங்கிறது எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 2 எலக்ட்ரானுக்கு யாரோடைய கான்ஃபிகரேஷன், நியானோடைய எலக்ட்ரான் மட்டும்தான் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸ். ஆன்சர் தான் which is electronic configuration similar to noble gas. noble gas like that helium. ஹீலியம் ஆனால் ஹைட்ரஜனை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஹீலியமாக மாறிடுது. ஓகே, எலக்ட்ரானிக் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் மச் லெஸ் தென் ஹாலஜன் ஆட்டம். பட் என்ன டிஃபர் ஆகுதுன்னா என்னது, எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் யாருக்கு அதிகம்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி போன லெசனில் பார்த்தோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். யாரை விட? எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹாலஜனை விட. ஹாலஜன் மீன்ஸ் ஃப்ளூரின், குளோரின், புரோமினோட. ஸோ நமக்கு தெரியும் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஹாலஜன் ஃபேமிலி தான் அதிகம். ஹாலஜன் ஃபேமிலி யாருக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம்? குளோரினுக்கு அதிகம்னு ப்ரீவியஸ் கிளாஸில் லெசனில் பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் லெஸ்ஸாக இருக்குது. லைக் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் மச் லெஸ் தென் தட் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம். ஓகே, அப்போ என்ன சிமிலாரிட்டிஸ்? ஹாலஜன் மாதிரியே ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது. hydrogen has a tendency to gain 1 electron to form hydride ions like halogens. ஓகே, பட் என்ன டிஃபர் அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணுறப்ப ஹாலஜன்ஸ் 17th குரூப்பை சொல்லக்கூடிய எலக்ட்ரான் அஃபினிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டெண்டன்சி ஆஃப் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் ஹைட்ரைட் அயான்ஸ் லோ கம்பேர்ட் டு ஹாலஜன் அட்டம்.
அது எலக்ட்ரானை கெயின் பண்ணுறது கூட அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணும், அதேமாதிரி கெயின் பண்ணுது. பட் ஏன்னா டெண்டன்சி ஆஃப் ஹைட்ரஜன் அப்போ ஹைட்ரஜன் மாறுறதுல எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு ஹைட்ரஜன் இங்கே பருந்தில் இருக்கும் வரும் ஆஃப் ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணிட்டு ஹச் மைனஸ் மாறுது இல்லையா, இது ஹாலஜன். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப கம்மியாக இருக்கும். லோ கம்பேர்ட் டு ஹாலஜன் ஆட்டம் டு ஃபார்ம் ஹாலைட் அயான்ஸ். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ இதுக்கு அதிகமாக இருக்கும், மைனஸில் தான் இருக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது ஹை நெகட்டிவ் வேல்யூன்னு பார்த்துருக்கோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் நத்திங் பட் ஹை நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, அது நீங்கள் போன வீடியோவில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்குது. -55ங்கிறது ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ, இது ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஓகே, லோ கம்பேர்ட் டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஹாலஜன் டு ஃபார்ம் ஹாலைட் அயான்ஸு. ஸோ அப்போ ஹைட்ரஜன் ஹேஸ் ஏ சிமிலாரிட்டிஸ் வித் அல்கலி மெட்டல்ஸ் as well ஹாலஜன்ஸ். இது ஹைட்ரஜன், இது ஹாலஜன்ஸ். ஸோ இதுக்கு ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ். ஓகே, ஓகே, இது வந்து லோ வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹைட்ரஜன் சின்ஸ் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கோம். சின்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் சிமிலாரிட்டிஸ் வித் அல்கலி மெட்டல் as well as ஹாலஜன் கூடயும் சிமிலாரிட்டிஸாக இருக்குது, அல்கலி மெட்டல் கூடயும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஹைட்ரஜன் ஹேஸ் ஏ சிமிலாரிட்டிஸ் வித் அல்கலி மெட்டல் கூடயும் சிமிலாரிட்டிஸ் வித் அல்கலி மெட்டல் as well as ஹாலஜன்ஸ். இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது, இந்த பாருங்கள், இந்த ஒரு ப்ளூ கலராக இருக்கா, இதை சம் ப்ராப்பர்ட்டி சிமிலாரிட்டிஸ் வித் அல்கலி மெட்டல். ஸோ சிமிலாரிட்டிஸ் வித் as well as இது கூடயும் சிமிலாரிட்டி இது மாதிரியே ஆக்ட் பண்ணுது, இதுமாரி ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஸோ இதுமாரி ஒரு யூனிட் பாசிட்டிவ் ஆன்சர் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ ரெண்டு மாதிரியும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஹைட்ரஜனுடைய பொசிஷன் வந்து டிஃபிகல்ட்டாக ஆச்சு, எங்கே ஹைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு டிஃபிகல்ட் ஆச்சுன்னா, இந்த ஹைட்ரஜன் வந்து இதோட இது மாதிரி ஆக்ட் பண்ணுது, இது மாதிரியாகவும் இருக்குது. ஸோ அப்போ ஹைட்ரஜனுடைய பொசிஷன் எங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட் வந்துருச்சு. ஓகே, லிசன் பண்ணுங்கள், என்ன சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் தி ரைட் பொசிஷன் இன் தி பீரியாடிக் டேபிள். ஒரு பீரியாடிக் டேபிளில் ரைட் பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் தி ரைட் பொசிஷன் இன் த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜனுக்குன்னு ஒரு சரியான பொசிஷனை வந்து ஃபைண்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ ஹவவர் இன் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா +1 ஆக்சைடு ஸ்டேட் தான் இருந்தாலும் என்னது இன் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் காம்பவுண்ட் ஐ மீன்ஸ் ஹைட்ரஜனுடைய மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்டில் ஹைட்ரஜனுடைய ஆக்சைடு ஸ்டேட் என்னது +1 தான். therefore in group 1 therefore it resembles the place of hydrogen in group 1 ஏன்னா group 1 உடைய ஆக்சிஜன் அது +1 தான். ஓகே, ஹாலஜனுக்கு தான் -1 ஆக்சைடு ஸ்டேட்டு. ஓகே, ஸோ group 1 along with alkali metals so they place 1. it is resemble to place hydrogen in the group 1. ஸோ அதனால் இந்த குரூப் 1ல் ஐ மீன்ஸ் வித் அல்கலி மெட்டலோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லேட்டஸ்ட் பீரியாட் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது ஹைட்ரஜனுடைய சிமிலாரிட்டிஸ் வந்து அல்கலி மெட்டல் மாதிரி இருந்தது, ஹாலஜனோடையும் சிமிலாரிட்டிஸ் இருந்தது. ஆனால் அதுக்காண்டி பீரியாடிக் டேபிளில் ஒரு ரைட் பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுற டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ ஆனால் ஹைட்ரஜனுடைய மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்டில் ஹைட்ரஜன் காம்பவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் HCl ஹைட்ரஜன் ஆக்சைடு சைட் +1, வாட்டரில் ஹைட்ரஜன் ஆக்சைடு +1. ஸோ அப்போ எல்லாமே +1 ஆக்சைடு ஸ்டேட்டாக இருந்தது. அப்போ +1 ஆக்சைடு அல்கலி மெட்டல் ஆக்சைடு ஸ்டேட் நம்ம படிச்சிருப்போம் +1 தான். ஸோ அதனால் இப்போக்கி ஒரு மாடர்ன் பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் அந்த ஹைட்ரஜனை வந்து அலாங் வித் அல்கலி மெட்டலோட as zone in the லேட்டஸ்ட் பீரியாடிக் டேபிள். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ ஹைட்ரஜன் இப்போ எங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அதை அல்கலி மெட்டலுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பொசிஷன் ஆஃப் தி ஹைட்ரஜன் கேட்டால் நீங்கள் 2 பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டும் எழுதணும். இதோடைய சிமிலாரிட்டிஸ் எழுதுங்க, இதோடைய டிஃப்ரென்ஸ் எழுதுங்க. ஸோ ஃபைனலாக எங்கே பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஸோ அல்கலி மெட்டல் மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரஜன் இட் இஸ் நாட் அல்கலி மெட்டல். த ஃபஸ்ட் குரூப் இஸ் அல்கலி மெட்டல், ரிமைனிங் ஹைட்ரஜன் எக்ஸப்ட் ஹைட்ரஜனுங்கிற ஒரு பிளேஸ் ஒரு சிம்பிளஸ்ட் ஆட்டம். ஹைட்ரஜனோட என்ன காரணம், எதுக்காண்டி அல்கலி மெட்டல் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒய் ஃபஸ்ட்டு குரூப் ஹைட்ரஜன் ஒய் பிளேஸ் இன் ஃபஸ்ட்டு குரூப் because of hydrogen oxide state +1 in most of the compounds. So it's resembled with alkali metals oxide state. So hydrogen is placed in the first group. It's the latest periodic table. Okay, do you understand? So இது வரைக்கும் எழுதிருங்க.